நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. ஒப்பற்ற தலைவர் மாவீரன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கும், நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டத்தை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் பிஜேபி உடைய கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த முண்டியம்பாக்கம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வர வேண்டும். பல ஆண்டுகளாக இந்த அரசு மருத்துவமனை முண்டியம்பாக்கத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறது. ஆனால் நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொதுமக்கள் நின்று பேருந்தில் ஏறதுக்கு கூட ஒரு நிழல் கூடை கூட கட்டித்தராத இவர்களுக்கு நீங்கள் ஏன் திமுக வாக்களிக்கணும்? இந்த சாலை ஓரம் இந்த இரு புறமும் நீங்க கடந்து போறீங்க, ஏன் இங்க ஒரு மேம்பாலம் அமைக்க முடியாதா? ஒரு நாளைக்கு எத்தனை விபத்து ஏற்படுது? இத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்த, அதிகாரத்தில் இருந்த, இதற்கு முன்னாடி மந்திரியா இருந்த, அமைச்சரா இருந்த, எம்எல்ஏ இருந்த, ஏன் இவங்க இதை செய்யல? கேள்வி கேட்பீங்களா? ஏன் இங்க ஒரு மேம்பாலம் அமைக்க கூடாதா? எத்தனை கோடி ஊழல் பண்ணி வீட்டுல வச்சிருக்காங்க, மண்ணை அள்ளி மலையை வெட்டி திடி வச்சிருக்காங்க. ஏன் ஒரு மேம்பாலம் கட்டுறது என்ன ஆகி போகுது? எத்தனை உயிர் சேதங்கள் இங்க ஆகுது? இந்த சர்க்கரை ஆலை இங்க முண்டியம்பாக்கத்தில் இயங்குது, அதனால எவ்வளவு மாசு பாதிப்படையுது. தினந்தோறும் அதில் இருந்து சாம்பல் புகைகள் வெளியேறுது. அதை தட்டி கேட்க திராணி துப்பு இருக்கிற இந்த திமுகவுக்கு எப்படி நீங்க திமுக வாக்களிப்பீங்க? என்ன நன்மையை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? முன்னாடி பேசின எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு பாட்டு ஒண்ணு போட்டு காட்டினாரு, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு. அந்த பாட்டை போட்டா செருப்பை கட்டி அடிப்பாங்க. இப்ப அந்த தைரியத்துல தான் எங்க அண்ணன் போட்டு காட்டினாரு. நீ உனக்கு தியானி இருந்தா, தில் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறான்ற பாட்டை போடுறா பாப்போம். போட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை நீங்க கொடுத்திருக்கீங்க. தேர்தல் போது பல வாக்குறுதிகளை கொடுப்பது, வந்ததுக்கு அப்புறம் எந்த வாக்குறுதியும் சரி செய்யறது கிடையாது. எப்பொழுது விழித்துக் கொள்வீர்கள் என் அன்பு சொந்தங்களே? ஈழத்தில் சொந்த இனத்திற்காக, மொழிக்காக பல லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் சாகும்பொழுது வேடிக்கை பார்த்தீங்க. ஏன் செத்தது உங்க சாதிக்காரன் கிடையாது, செத்தது நாடாரோ கோணாரோ வன்னியரோ தேவரோ கிடையாது. கடலுக்குள்ளையே போன என் மீனவனை சுட்டு கொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரல. ஏன் செத்தவன் உங்க சாதிக்காரன் கிடையாது. செம்மர மரவெட்ட காட்டுக்குள்ள போன என் தமிழர்களை கூலி தொழிலுக்கு போனவன் கொல்லப்படும் போது உங்களுக்கு கோபம் வரல. ஏன் செத்தது உங்க சாதிக்காரன் கிடையாது. இதுவே அங்க சாதிக்காரன் ஒருத்தன் செத்திருந்தால் உடனே பொங்கி எழுந்திருப்பீங்க. ஏன் அங்க செத்தது தமிழர்கள். ஆமா நாங்க ஏத்துக்கிறோம், கடலுக்குள்ள சாபோனும் காட்டுக்குள்ளே சாபோனும். ஆமா தமிழன். எப்ப அண்ணன் செந்தமன் சீமான் வந்ததுக்கு அப்புறம் ஆமால் நாங்கள் தமிழர்கள் என்று கூடி நிற்கிறோம். சாதிக்காக கூடிய கூட்டம், மதத்திற்காக கூடிய கூட்டம், முதல் முறை தமிழ் தேசிய வரலாற்றில் முதல் முறை நாங்கள் தமிழர்கள் என்று கூடுகின்ற அளவிற்கு கூட்டத்தை சேர்த்தது எங்கள் அண்ணன் சீமான். அன்பு சொந்தங்களே, மாற்றம் மாற்றம் என பல ஆண்டுகள் பேசிவிட்டோம், இவர்களை நம்பிவிட்டோம், வாக்கு செலுத்தி விட்டோம். ஆனா இதெல்லாம் நடந்துச்சா? இல்ல. திரும்ப எப்படி வாக்கு செலுத்துவீங்க? பிஜேபி கூட்டணிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, ஒரே ஒரு காரணம். அவனுக்கு எதை பத்தியாச்சும் கவலை இருந்துச்சா? கர்நாடகால தண்ணி கேட்டோம் கொடுப்பானா? தமிழனுக்கு தண்ணியை பிரிச்சு கொடுன்னு சொல்லுவானா? கடலுக்குள்ள மீனவன் சாகும் போது ஒரு கண்டன அறிக்கை விடுவானா? காட்டுக்குள்ள நம்ம சொந்தங்கள் செத்து விழும்போது ஒரு கண்டன குரல் கொடுப்பானா? ஈழத்தில் நம்ம சொந்தங்கள் இறந்ததுக்கு, மொழி விடுதலைக்காக, இன விடுதலைக்காக இறந்தவனுக்காக ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பானா? அப்படி கொடுக்காத இந்த பிஜேபி கூட்டணிக்கு என்ன மைத்துக்கடா ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? எப்படி நீ உள்ள வந்து ஓட்டு கேட்ப? அன்பு சொந்தங்களே, நல்லா உற்று நோக்கறீங்க, எல்லாத்தையும் கேட்கறீங்க. ஆனா இந்த நீட்டுக்கும் நோட்டுக்கும் லாஸ்ட்ல படிஞ்சிருங்க, அப்படியே படுத்துறீங்க. காசு கொடுக்குறான், எது கொடுக்குறான்? நான் திருட போறேன்னு முன்னெச்சரிக்கையா சொல்றான். உனக்கு 2000 நான் கொடுக்குறேன், 10,000 நான் திருட போறேன்னு சொல்றான். எப்படி அனுமதிப்பீங்க? ஒண்ணு இல்ல, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், நைட் இங்க இருக்க கடையில இருக்க ஒரு சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போவீங்களா? ஏன்? 1000 ரூபாயை விட மதிப்பு உள்ள பொருள் உங்க கடைக்குள்ள இருக்கு. அப்போ இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு 5000 10,000 கொடுக்கிறான். ஏன் கொடுக்கிறான்? அதை விட விலை மதிப்பு அதிகமான பொருட்கள், ஊழல், லஞ்சம் எல்லாத்தையும் பண்ணி சம்பாதிக்கலாம் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும்.
நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது உங்களுக்கானது அல்ல, உங்கள் இளைய தலைமுறைகளுக்கானது, உங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கானது, பேர பிள்ளைகள் என்பதை நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும். படித்தவர்களுக்கு வாக்களிக்கணும். எந்தவித ஊழல் குற்றமும் இல்லை, எந்தவித வழக்கும் இல்லை. நேர்மையானவர், உண்மையானவர், படித்து விட்டு தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு தூய அரசியலை முன்வைக்கலாம் என எங்க அக்கா அபிநயா மருத்துவர் படிச்சவங்க இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு புரட்சியை பத்த வைக்க, மாறுதலை பத்த வைக்க இந்த எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை எங்க அக்கா அபிநயா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் மறவாத ஒரு வாக்களியுங்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கு. ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத போதை, இது எல்லாம் இல்ல, எல்லாம் மற்ற ஒரு தேசத்தை படைக்கணும்னு ஆசை. அதற்காக கூடி நிற்கிற அன்பு சொந்தங்களே, ரத்தம் தேவையில்லை. போராட்டத்திற்கு, சுதந்திரத்துக்கு ரத்தம் தந்தார்கள். ஆனால் நீங்கள் ரத்தம் தர தேவையில்லை. இந்த எளிய பிள்ளையின் கையை பற்றி கொண்டு ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எங்க அக்காவை சட்டசபைக்கு அனுப்புங்கள். மாபெரும் ஒரு மாற்றத்தை, புரட்சியை உண்டாக்குவார். நன்றி. நாம் தமிழர். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.